ரொம்ப ஈஸி தான். கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டா சைடு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த 2 பேக் சைட்லேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி டாட் வந்து பிடிச்சிருந்தோம். பேக் சைடில் 2 டாட் பிடிச்சிருந்தோம். மார்க் நேராக இங்கே இடுப்பு சைடுக்கு நேராக ஒரு மார்க்கும், அதேமாதிரி இந்த பக்கம் இடுப்பு சைடுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிடணும். ஓகே, பண்ணிட்டு உடனே இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்கணும். இந்த சைடில் கொக்கி கட்டுறோம்னா கொக்கி சைடு தான் வந்து நம்ம மார்க் எடுக்கணும். கொக்கி சைடு தான் வந்து நம்ம சைடு மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, அதுக்கப்புறமா செகண்டு, அதுக்கப்புறமா தேர்டு. இந்த மாதிரி ஸ்டெப்பாக நம்ம மார்க் பண்ணோம்னா இந்த சைடு ஃபிட்டிங்காக இருக்கும். லைசன்ஸ் தான் வராது. அதுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சைடு இங்கே ஸ்லீவுடைய ரெடிக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிடணும். இந்த 4 மார்க்குமே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடணும். இப்போ நம்ம தைக்கும் பொழுது இப்படி வச்சு நம்ம இப்படி வச்சு தைக்கணும். இப்போ ஊக்கு பட்டினா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இடுப்புலேருந்து மார்க் பண்ணுறோம். 1 2 3 4. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே இடுப்புலேருந்து தான் நம்ம தைக்கவே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இல்லை கையில் இருந்து, அதாவது ஊக்குப்பட்டி சைடில் நம்ம மார்க் பண்ணுறோம்னா கையிலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். எப்போவுமே நம்ம மிஷினில் உட்காரும்பொழுது இந்த அதிகமாக இருக்கிற கிளாத் வந்து லெஃப்ட்டுக்கு வரணும், குறைவாக இருக்கிற கிளாத் வந்து ரைட்டுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஊக்குப்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐப்பட்டி சைடில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பக்கம் ஐ வருதுன்னா அப்போ ப்ளவுஸுமே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஐப்பட்டியை தான் மார்க்கிங்க்கு எடுத்துக்கணும். மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ ஐப்பட்டினா நம்ம இங்கேருந்து ஒரு மார்க் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்டி இணைப்பு இருக்குங்களா, அங்கேருந்து செகண்ட் மார்க்குக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி தேர்டு வந்து லாஸ்ட்டும் ஆர்ம்ஸ் ஃபிட்டுக்கிட்ட இந்த தேர்ட் மார்க் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசி வந்து கையுடைய ரெடி, கையுடைய ரெடி எடுத்துடணும். இப்போ வந்து அழகாக அந்த 4 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ்லாம் வராது. இடுப்பு லூஸு டைட்டு அது மாதிரி வராது. ஏற்கனவே நம்ம பேக்கில் மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஊசி வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தையல் அடிச்சுட்டு வந்துடணும். இந்த கிளாத் கூட வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் சைடில் வச்சுக்கிறோம்னா